ஹலோ டெக் பார்ட்னர்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். வாட்ஸ்அப் நாங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஆப்ஸுகளில் நிறைய ஸ்டோரேஜை கேப்சர் பண்ணுற இந்த வாட்ஸ்அப் தான். நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற ஃபோட்டோஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ்கள், டாக்குமெண்ட்ஸ்கள் சேவ் ஆகியிருக்கும் எங்களுடைய ஃபோனில் சேவ் ஆகி அதை டெலிட் பண்ணாமல் அப்படியே நிறைய நாள் இருந்து என்னுடைய ஸ்டோரேஜை கொஞ்சமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற ஆப்ஸுகளில் இந்த வாட்ஸ்அப்புக்கு முதலிடம் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஸ்டோரேஜில் இருக்கிற இதெல்லாம் நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், மேல் மூலையில் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங் அதெல்லாம் 3 இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லி வரும். ரீடோலுக்குள்ள செட்டிங்ஸ்னு சொல்லி வரும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. நோட்டிஃபிகேஷன் கீழே ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லி இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜ், நெட்வொர்க் யூசேஜ் அதுக்கெல்லாம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அடியில் வென் யூசிங் மொபைல் டேட்டான்னு சொல்லிலாம் காட்டுது. அதாவது உங்களோட வாட்ஸ்அப்புக்கு யாரும் மெசேஜ் இருந்தால் உங்களோட டேட்டா கனெக்ட் பண்ணியிருந்தால், வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தால் அல்லது பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிறது இதுக்கெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளும். அதை கிளிக் பண்ணி நோ மீடியாவை செலக்ட் பண்ண, அதாவது ஒன்றையுமே கிளிக் பண்ணக்கூடாது. வாட்ஸ்அப் ஃபோட்டோவாக இருந்தாலும் வீடியோவாக இருந்தாலும் எல்லாமே ஸ்டிக் பண்ண விட்டிங்களா இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிறது குறைஞ்சிக்கொள்ளும். அதோட மேலே வந்து மேனேஜ் ஸ்டோரேஜுக்குள்ளே வந்து பாருங்கள். இப்போ நிறைய இதுகள் இருக்கும். பிடிஎஃப் ஃபைல்ஸ்கள்லாம் நிறைய இருக்கும், ஆடியோ ஃபைல்ஸ்கள் இருக்கும், வீடியோஸ் இருக்கும். நாங்கள் நிறைய நாளாக பார்த்து ஸ்டோரேஜில் எடுக்கிற வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது செலக்ட் ஒன்று கொடுத்தும் டெலிட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் டெலிட் பண்ணுறதால உங்களுக்கு நிறைய இது கொஞ்சம் ஃப்ரீயாக எனக்கு பாருங்கள். ஒரு 5 6 MB க்ளீனாக இருக்குது. ஸோ அதோட இந்த சேட்ஸ் ஆப்ஷன் ஓலுக்கு பதில் சேட்ஸ் இருக்குது, சேனல்ஸ் இருக்குது. அதுகளையும் கிளிக் பண்ணி அதுகளுக்குள்ளேயும் பிடிஎஃப் ஃபைல்கள், வீடியோஸ் அதுகள் இருந்தால் நீங்கள் டெலிட் பண்ணி கொள்ள முடியும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் இருக்கிற பெரிய பெரிய ஃபைல் எல்லாம் அது லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறது கூட உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொள்ளலாம். க்ளீன் பண்ணி ஃபோன் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் திறமையாக ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த செட்டிங்கை பார்த்துக்கொள்ளுங்க, சேஃபாக இருந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.